வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் மூலயமா வெளியிட்டிருந்த அந்த வேலைவாய்ப்புக்கான அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருந்தது. ரிசல்ட்ஸ் கூடிய விரைவில் வர இருக்குது. அதில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட், அதாவது தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் அப்லோட் பண்ண சொல்லி வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3/11/2025 அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி லாகின் பண்ணி அப்லோட் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். கூகுளில் போய்ட்டு எஸ்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்துடும். ஃபஸ்ட் எடுத்துன்னு லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்க்கு யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1-2 டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அதோடைய லிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் உங்களுடைய பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அப்ளிகேஷன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்பர்ஸ் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற எந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் 1-2 டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நம்பர்ஸ் இதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இதில் உங்களுடைய யூசர் நேம் ப்ளஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு மெயில் அண்டு உங்களுடைய நார்மல் மெசேஜ்க்கு ரிசீவ் ஆகிருக்கும் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதுதான் யூசர் ஐடியாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு யூசர் ஐடியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்கும். இந்த 255110422 இந்த நம்பர்ஸ்லாம் அதில் இருக்கும். யூசர் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னாலும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஆர் மெயில் அண்டு நார்மல் மெசேஜில் இருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியாத பட்சத்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை என்ட்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அப்லோட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சைஸ் ஷுட் பி லெஸ் தென் 400 KB இன் பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்லேருந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய 1-2 டிகிரி வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து சில பேர் கொடுக்கும் போது மாற்றி கூட கொடுத்துருக்கலாம். அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மாற்றி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா இப்போ 1-2 டிகிரி வரைக்கும் அவங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது 6-2 டிகிரி வரைக்கும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்லை டிகிரி மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் விடும்போது டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் ஃபார் டிகிரின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் டிகிரிக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மட்டும் சில பேர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ 1-2 டிகிரி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லா சர்டிஃபிகேட்ஸும். ஸோ 1-2 டிகிரி வரைக்கும் இருக்கிறத ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் ஃபைல்னு இருக்குங்களா, இந்த அப்லோட் ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் எந்த இடத்துல உங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. 1-2 டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும். சில பேர் மாற்றி கூட அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. இதை வச்சு தான் அவங்க கன்சல்டேட் பண்ணுவாங்க. 3ஆம் தேதி நவம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணிடுங்க. கூடிய விரைவில் எஸ்ஆர்பி ரிசல்ட்ன்றது வெளியிட்டுருவாங்க. தென் பிடிஎஃப் ஃபார்மேட் 400 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைஸ் வுட் பி லெஸ் தென் 400 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த எஸ்ஆர்பியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். தென் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.